ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் நேற்று கூட பார்த்தோம். பாண்டவபவன்ல சாரதாம் 4 தாமங்கள் இருக்கிறது. அதுல வந்து பீஸ் ஆஃப் டவர் அமைதி கோபுரம் எப்படி உருவானது, பெங்களூரிலிருந்து யார் யார் வந்தார்கள், பக்த ஆத்மாவுக்கு கூட வந்து சிவபாபா காட்சியளித்து சேவை செய்திருக்கின்றார். அப்போ பிராமண குழந்தைகளை எவ்வளவு சேவை செய்ய வைப்பார் அப்படின்று முழுமையாக அதனுடைய வரலாற்றை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு பாபா வந்து பரந்தாமத்திலிருந்து குளுக்கோஸ்னா சக்தி நிறைந்தது. நம்ம எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்து அந்த சாப்பிட்ட உடனே நமக்கு வந்து சக்தி கிடைக்குது இல்லையா? அதுக்கு பேர் தான் குளுக்கோஸ். சர்க்கரைன்னு சொல்லுவாங்க குளுக்கோஸ்ல. சயின்ஸ் பேர் வந்து குளுக்கோஸ். அது எப்படி அவர் குளுக்கோஸ் குடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். பக்தியில கூட வைத்தியநாதன் அப்படி இருக்குது வந்து. நோயை குணமாக்குவர் தான் வைத்தியநாதன். நான் வைத்தியத்துக்கெல்லாம் நாதனாக இருக்கிறார். அப்போ வந்து குளுக்கோஸ் அப்படி எப்படி உருவாகிறது, எப்படி அவர் நமக்கு குடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த உடல் ஒரு கருவி. அதாவது காலப்போக்கில் அதற்கு பராமரிப்பும் சரி, பழுது பார்ப்பும் தேவைப்படலாம் அப்படின்று சொல்கின்றார் தாதி அவர்கள். சில வேளைகளில் அறுவை சிகிச்சையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஹார்ட் அட்டாக் வருது, நோய் நிறைய வருது இந்த கலியுகத்துல. அத்தகைய தருணங்களில உடல் உணர்வில் நாம் இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகணும்? ஆத்ம உணர்வில் நிலைத்து எப்படி சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்பதை அறிந்திருப்பது மிகவும் முக்கியமானது என்று சொல்கின்றார். இந்த இந்த ஆடியோ கேட்பவர்கள் எல்லா பிராமண குழந்தைகளுக்கும் நோய் வரும். திடீரென்று வரும். அப்போ இந்த ஆடியோ வந்து கவனமா கேட்டுக்கொள்ளுங்கள். டெக்ஸ்ட் வடிவில் வருகிறது. அந்த உடம்பு நோய் வரும்பொழுது எப்படி நம்ம ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும் அப்படின்று இதனுடைய ஆழமான அர்த்தம் இருக்கிறது. அதை நீங்கள் கேட்டு நடைமுறையில் கொண்டு வாருங்கள். பொதுவாக அறுவை சிகிச்சை என்பது சிலரால் அதாவது கடவுளுடைய அழைப்பாக கருதப்படுகிறது அப்படின்றார். அதை எப்படின்னா டாக்டர் கூட சொல்லுவாங்க, எல்லாமே கடவுளுடைய கிருபை இருந்தால் காப்பாத்தி விடலாம் அப்படி சொல்லுவாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ல. கடவுள்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுருன்னு சொல்லுவாங்க வந்து. டாக்டரால முடியாத வேலை கூட கடவுள்கிட்ட விட்டுருன்னு சொல்லுவாங்க. அதனால நாம வந்து இந்த பிரம்மகுமாரியுடைய பார்வையில அது ஒரு ஆன்மீக விளையாட்டாகவே பார்க்கப்படுகிறது. நோய் வந்தாலே சரி, எதுக்கும் பயப்பட மாட்டார்கள். அந்த விளையாட்டை பிரம்மா பாபாவும் அனுபவித்திருந்தார். அவருக்கு உடம்பு சரியாத போது டாக்டரே வந்து மிரண்டு போயிருக்கின்றார். அதாவது நாம் ஏற்கனவே சொன்னது போல 84 பிறவிகளுடைய கர்ம கணக்கு நிறைவடைய வேண்டிய இந்த இறுதி காலகட்டத்தில் நடக்க வேண்டியது நடக்கட்டும். வருவது எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இறைவனுடைய அதாவது சிவபாபாவுடைய கருணை நம்மோடு இருக்கட்டும் அப்படின்ற மனநிலை சிறந்தது அப்படின்று தாதி அவர்கள் சொல்கின்றார். 84 பிறவி எடுத்துட்டோம். இப்ப கலியுகத்திலிருந்து சங்கமயுகம் வந்து விட்டோம். இந்த இடைப்பட்ட நேரத்துல எதுவாக இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அதே செய்தியைத்தான் தாதி இருதய புஷ்பா அவர்களும் தன்னுடைய வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது தெரியும், புரிய வரும். அதாவது அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக அவர் பம்பாயை தேர்ந்தெடுத்தார். இப்போ வந்து மும்பை அப்படின்னு பெயர் இருக்கின்றது. அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் மூத்த ராஜயோகினி கிட்டத்தட்ட 200 புத்தகம் எழுதியவர் தான் ஜெகதீஷ் சந்தர். பிரம்ம பாபாவுக்கு ரைட் ஹேண்ட். நம்ம யக்கியத்துல வந்து கிட்டத்தட்ட 200 புத்தகம் எழுதியிருக்கின்றார். அப்போ அவர் வந்து மதுபனுடைய தலை சிறந்த ஒரு ஆன்மீக ஒரு விஞ்ஞானிகள் அவர் ஒருவர் மூத்த ராஜயோகி. அதாவது தத்துவ ஞானம், ராஜயோக பயிற்சி மற்றும் உலகளாவிய அந்த சிந்தனை ஆகியவற்றில் சிறந்து விளங்கியவர் அவர். அதாவது பாபா அடிக்கடி சொல்லுவாரு, கலியுகத்தினுடைய வியாசர் அப்படின்னு போற்றப்படுகின்றார். எல்லோரும் அது வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதாவது இந்த ஈஸ்வரிய ஞானத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிஞராக அவர் மதிக்கப்பட்டிருக்கின்றார். இன்றளவும் சரி. அதனால்தான் அவருக்கு அசைக்க முடியாத இறை நம்பிக்கை இருந்து
அறுவை சிகிச்சை அறைக்கு செல்லும் பொழுது, அதாவது இருதய புஷ்பா அவர்களுடைய மனநிலை, அதாவது மலர்ச்சோலையில் உலா வரக்கூடிய ஒருவருடைய அமைதியை ஒத்திருப்பதாக அது இருந்தது அப்படின்னு சொல்கின்றார். அவரை வழி அனுப்ப வந்தவர்களிடம் அவர் கேட்ட ஒரே கேள்வி, அதாவது உங்களுக்கு கடவுள் நினைவில் இருக்கின்றாரா அப்படின்னு. பிறகு அவர் விளக்கினார். அதாவது நாம் மற்றவர்களிடம் பாபா நினைவில் இருக்கின்றாரா அப்படின்ட்டு நாம் மற்றவருக்கு கேள்வி கேட்கும் பொழுது, அப்போ நாமும் சரி உடனடியாக தன்னிச்சையாக பாபாவை நினைவு கூர்கின்றோம். அடிக்கடி அதனால தான் ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி அப்படி சொல்கின்றோம். முரளி ஆரம்பிக்கும்போது கூட என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பாபாவுடைய நினைவு இருக்கிறதா? அப்படி சொல்லும் பொழுது நமக்கும் அது வரும். அப்போ மயக்க மருந்து அளிப்பதற்கு முன்பு மருத்துவர் சொன்னார், "நீங்கள் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறீர்களா?" அப்படின்ட்டு கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், "இறைவனிடம் இவ்வாறு நாம் சமர்ப்பித்தார்." அதாவது இறுதி பெற்றார்கள். அதாவது, "பாபா, இந்த உடலை நான் நீண்ட காலத்துக்கு முன்பே உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். சரண்டர் அடைந்து விட்டேன். அது காத்தாலும் இது உங்களுடையது. எடுத்துக்கொண்டாலும் இது உங்களுடையதே. உங்களுடைய சித்தமே நடக்கட்டும்" அப்படின்னு தாதி அவர்கள் டாக்டரிடம் சொன்னார். நான் இது போல பாபாவிடம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு. இதுதான் முழுமையான சரணாகதியினுடைய உச்சத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு தாதி அவர்கள் இந்த ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதாவது மரணம் அச்சமற்ற ஒரு மகத்தான ஒரு மனநிலை அப்படின்றாரு. மரணத்துக்கு பயப்படக்கூடாது வந்தது. அது சொல்றாரு, பக்தி மார்க்கத்தில் பலர் பலவிதமான நேர்த்திக் கடன்களை மேற்கொண்டு இருக்கின்றார்கள், இன்றளவும் சரி. ஆனால் உண்மையான ஒரு யோகியினுடைய மனநிலை வேறுபட்டதாக இருக்கும். அது எப்படி? நாளை நடக்க வேண்டியது நாளை நடக்கட்டும். இன்று நடக்க வேண்டியது இன்று நடக்கட்டும். இந்த நொடியில், இந்த கணத்தில் நடக்க வேண்டியது இப்பொழுது நடக்கட்டும். அதாவது மரணம் பிறந்த ஒவ்வொருவருக்கும் உறுதியானது. அப்படி இருக்கே யார் பயப்படுவார்? அப்படின்ற அழகான ஒரு புரோவர்ப் நமக்கு தாதி அவர்கள் சொல்லிவிட்டார். அதனால இத்தகைய துணிவும் சரி, இத்தகைய தெளிவும் கொண்ட மனநிலை இறைவனின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இயல்பாகவே இது உருவாகிறது. இது பற்றி தான் பரந்தாமத்திலிருந்து குளுக்கோஸ், பரந்தாமத்திலிருந்து சக்தி, பரந்தாமத்திலிருந்து நினைவு, இதுதான் அந்த தாதியினுடைய அணுகு நிலையா இருக்கின்றது. அப்போ மயக்க மருந்து அளிக்கப்படுவதற்கு முன்பாக தாதி இறுதி புஷ்பா அவர்கள் ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்றார். அந்த ஆன்மீக அனுபவத்தில் சிவபாபா தாமே அறுவை சிகிச்சை மேற்கொள்கின்றார் அப்படின்ற உணர்வை அவர் பெற்றுவிட்டார். சில நேரம் கழித்து விழித்த பொழுது அவர் மருத்துவமனை கட்டிலில் இருந்திருக்கின்றார். பிறகு அவருக்கு குளுக்கோஸ் துளி துளியாக அவருடைய நரம்புக்குள் சென்று கொண்டிருந்தது. அதை கேட்கும்போது அப்படியே அனுபவம் செய்து கொள்ளுங்கள். அதை கண்டு அவர் புன்னகைத்தார் தாதி அவர்கள். மருத்துவர் சொன்னார், ஆச்சரியத்துடன் கேட்டார், "ஏன் நீங்கள் சிரிக்கின்றீர்கள்?" அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு அவர் அளித்த பதில் என்ன தெரியுமா? அனைவரையும் வியக்க வைத்தது. அதாவது பரந்தாமத்திலிருந்து என்னுள் இறங்கி வருகிறது இந்த சக்தி அப்படின்றார். குளுக்கோஸ். அதாவது குளுக்கோஸை கூட இறையருளுடைய ஒரு அருட்கொடையாக கண்ட அந்த ஆன்மீக பார்வை மருத்துவரிய வியப்பில் ஆழ்த்தியது. அதாவது இறைவனை நினைத்தே ஒவ்வொரு செயலும் தாதி இறுதி புஷ்பா அவர்களை அறிந்த அனைவரும் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்வார்கள். அதாவது இறைவனை நினைக்காமல் அவர் எந்த செயலும் தொடங்க மாட்டார். அவர் எந்த வேலையை செய்ய முன் தன்னுடைய எண்ணத்தையும் தன்னுடைய விருப்பத்தையும் முதலில் இறைவனிடம் சமர்ப்பிப்பார். அதைத்தான் அவர் பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்திற்கு செல்லும் அழைப்பு அப்படின்னு அழைப்பார்கள். என்னது? பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்திற்கு செல்லும் அழைப்பு அப்படின்னு அழைப்பார்கள். அங்கு கிடைக்கும் அந்த உள்ளார்ந்த வழிகாட்டுதலை முழுமையாக பின்பற்றுவார். அது பாட்டு கூட பக்தியில் இருக்குது. அப்போ அது பக்தியில கூட ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்குது. இன்னொரு விஷயம், தெய்வீக ஒரு தூண்டுதல். அதாவது ஒரு நாள் சேஷாத்ரிபுரம், அதாவது இது எங்கன்னா மெஜஸ்டிக் பக்கத்துல பெங்களூர்ல இருக்குது இந்த சேஷாத்ரிபுரம். அங்க இருந்த பொழுது அவருக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு குரல் கேட்டது. அது என்ன குரல் அப்படின்றால்,
என் குழந்தை காரில் புறப்பட்டு விட்டார். சென்று அவரை வரவேற்று உன் வீட்டில் தங்க செய் அப்படின்ற ஒரு ஒரு குரல் கேட்டது. அந்த நேரத்தில் மாணிக்கம்மா அப்படின்ற அவர்களுக்கும் சரி, இதே போன்ற தெய்வீக அனுபவம் ஏற்பட்டது. அப்போ தரிசனத்தில் பாபா அவர்களுடைய வீட்டிற்குள் நுழைந்து அமர்ந்திருப்பதை பார்த்தார். பிறகும் சரி, அவருக்கும் அதே உள்ளார்ந்த ஒரு அறிவுறுத்தல் கிடைத்தது. அது என்னவென்றால், சில நிமிடங்களிலேயே தாதியினுடைய கார் அங்கு வந்து சேர்ந்தது. இதைக் கண்ட அவர்கள், இது இறைவனுடைய ஏற்பாடு இருக்குமோ? இது பல பிறவிகளுடைய புண்ணிய பலனால் தான் இறைவன் தாமே எங்களுடைய இல்லத்திற்கு வந்திருக்கார் என்று ஆனந்த கண்ணீருடன் வரவேற்றார்கள். ஆக, முழுமையாக இதனுடைய சாராம்சம் என்ன நமக்கு புரியுது. முழுமையா தாதி இறை நம்பிக்கை வைத்திருக்கின்றார். உடல் பற்றற்ற நிலையை வைத்திருக்கின்றார். மரணத்தின் பயம் கிடையாது. எது இறைவனுடைய சித்தமோ அது நடக்கட்டும் அப்படின்ற சரணாகதி. இதுதான் இந்த சங்கமகத்துல உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனை உணர்ந்து அனைத்தையும் இறை அருளாக ஏற்றுக்கொண்டு அமைதியுடனும் ஆனந்தத்துடன் வாழும் ஒரு 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 ராஜயோகத்தினுடைய ஒரு கலையாகும் அப்படின்றோ இவ்வளவு நேரமாக தாதி அவர்களுக்கு அறுவை சிகிச்சையின் பொழுது எப்படி அவர் இருந்தார், பரந்தாமத்தில் எப்படி அங்கிருந்து குளுக்கோஸ் வந்தது அப்படின்று முழுமையாக அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம். பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு விசேஷமான ரகசியத்தை பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக ராஜயோகினி அப்படின்ற ஆங்கில புத்தகத்திலிருந்து தமிழாக்கம் செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில நாம் நேற்று கூட பார்த்தோம். பாண்டவபவன்ல சார்தாம் 4 தாமங்கள் இருக்கிறது. அதுல பீஸ் ஆஃப் டவர் அமைதி கோபுரம் எப்படி உருவானது, பெங்களூரிலிருந்து யார் யார் வந்தார்கள், பக்த ஆத்மாவுக்கு கூட சிவபாபா காட்சியளித்து சேவை செய்திருக்கின்றார். அப்போ பிராமண குழந்தைகளை எவ்வளவு சேவை செய்ய வைப்பார் அப்படின்று முழுமையாக அதனுடைய வரலாற்றை பற்றி நாம் பார்த்தோம். இன்றைக்கு பாபா பரந்தாமத்திலிருந்து குளுக்கோஸ்னா சக்தி நிறைந்தது. நம்ம எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்ட உடனே நமக்கு சக்தி கிடைக்குது இல்லையா? அதுக்கு பேர் தான் குளுக்கோஸ். சர்க்கரைன்னு சொல்லுவாங்க குளுக்கோஸ்ல. சயின்ஸ் பேர் குளுக்கோஸ். அது எப்படி அவர் குளுக்கோஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். பக்தியில் கூட வைத்தியநாதன் அப்படி இருக்குது. நோயை குணமாக்குவர் தான் வைத்தியநாதன். நான் வைத்தியத்துக்கெல்லாம் நாதனாக இருக்கிறார். அப்போ குளுக்கோஸ் அப்படி எப்படி உருவாகிறது, எப்படி அவர் நம்ம கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த உடல் ஒரு கருவி. அதாவது காலப்போக்கில் அதற்கு பராமரிப்பும் சரி, பழுது பார்ப்பும் தேவைப்படலாம் அப்படின்று சொல்கின்றார் தாதி அவர்கள். சில வேளைகளில் அறுவை சிகிச்சையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.